गाइस இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து சமைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாணலி எடுத்து அடுப்பு வச்சிட்டோம். அடுப்பு ஏறிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து குள்ள நல்லா காய விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊத்திடலாம். ஊத்து. நல்லா தகதகன்னு இப்போ எரியுது. இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்றேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். கடுகு வந்து ரெக்ஸ்ட் போடலாம் கொஞ்சமா போடலாம். கொஞ்சம் இரு கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு வந்து பொரியணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டை எடுத்து நம்ம நசிக்கலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நம்ம நசிக்கிறதை எடுத்து போட்டுருவோம். பறி பொறுமையாக போடுவோம்னா அது போட்டாச்சு இஞ்சி பூண்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கருவேப்பிலை போடுவோம். வெங்காயம் போடு. கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போடு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் போடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட போறோம். அதெல்லாம் ஒன்றும் அது பொறுமையாக போடு. கட்டிக்கிட்டு வச்சுட்டு போடு. வெங்காயம் மட்டும் எடுத்து மட்டும் அப்புறம் வெயிட் போடு. அதான் எங்களுக்கு தெரியும்டா. நாங்கள் தான் வீடியோ இருக்கலாம். எங்களுக்கு தெரியாதா? சமைக்கிற வீடியோ தான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து நல்லா வதக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா எரி விடணும். எரிஞ்ச பிறகு வதக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போடலாம். நம்ம வந்து அடுப்பு நல்லா நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போடும்போது நாங்கள் வந்து அந்த வீடியோ எடுக்கல. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து நான் குழம்புல தான் கூட்டிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் போட்டோன்னு தெரியல. கொஞ்சம் வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு வச்சிட்ருக்கு. இப்போ வந்து இதை வந்து உள்ளார வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா எரியும். எப்படி உள்ளார வைக்கிறதுன்னு தெரியல. இப்படி வச்சுட்டேன். ஓரமாகவே வச்சுட்டேன். இப்போ நாங்கள் வந்து உப்பு இருக்கா இதை பார்க்குறோம். இந்த உப்பு இருக்கா பாரு. சாப்பிடு. டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியலன்னா எங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் நல்லா சமைக்க கற்றுக்கலாம்.